السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். அதில் மாணவர்களும் ஜிப்ரீலும் தன் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்கின்றனர். சாந்தி நிலவி இருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். அல்லாஹ் உண்மை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. சலாத்தும் சலாமும் ஹாத்தம் அன்பியாயில் சையதில் முர்சலீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் உத்தம நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரித்தான அன்பிற்கினிய சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பயானின் தலைப்பு சூரா ஃபாத்திஹாவுடைய சிறப்பு. இந்த சூரா ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது குர்ஆனுடைய முதல் அத்தியாயமா இருக்கு. இந்த சூரா ஃபாத்திஹா எப்ப இறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காவுடைய காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி மக்கால இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல இறக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு சூரா அப்படின்னு சொன்னா அது சூரா ஃபாத்திஹா தான். இந்த சூரா ஃபாத்திஹா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வசனங்கள் இருக்கும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுல ஆரம்பிச்சு அது கடைசி வசனம் வரும். கிட்டத்தட்ட 7 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு மிக சிறந்த ஒரு சூறாவா இந்த சூரா ஃபாத்திஹா இருக்கு. குர்ஆனை நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா முதல் ஒரு அத்தியாயமா நம்மளுக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சூறாவும் இது இருக்கு. இந்த 7 வசனங்களை கொண்ட அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதோடைய தமிழ் மீனிங் பாத்தீங்க அப்படின்னா தோற்றுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனங்கள் எதை நம்மளுக்கு குறிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த 7 வசனங்களும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் இந்த முழு குர்ஆனையும் நம்மளுக்கு விளக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயமா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த சூரா ஃபாத்திஹால கிட்டத்தட்ட 7 வசனங்கள் இருக்கு. அதுல மொத்தம் 29 வார்த்தைகளால நிரப்பப்பட்டிருக்கு. 142 எழுத்துக்கள்ல கொண்டு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அழகிய முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அழகிய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. நம்மளுக்கு பொதுவா தெரிஞ்சு நம்ம தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி காட்டுறாங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிற சூறாவுக்குரிய சிறப்பு பெயர்களா இது உம்முல் குர்ஆன் அப்படின்னு சொல்லலாம். இது உம்முல் கித்தாப்னு சொல்லலாம். இன்னும் இதை அஸ்ஸஃபுல் மசானி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதை விட சிறந்த ஒரு படியா சொல்றாங்க அல் குர்ஆனுல் அலீம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் உம்முல் குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுதான் வேதங்களுடைய தாய்னு சொல்றாங்க. இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிற ஒரு அழகிய சூரா இதுக்கு முன்னாடி அருளப்பட்டுச்சு பாத்தீங்களா, ஜபூர், இன்ஜில், தௌராத் இதுல கூட இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்புமிக்க சூறாவை வல்ல ரஹ்மான் என்னுடைய சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க.
அவ்வளவு சிறப்பும் சங்கியும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. எத்தனையோ மக்கள் இதை தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு பல இடங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு துவாவா இருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? என் அன்பிற்கினிய சகோதரிகளே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஒரு முறை நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ அவங்க தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முதல் வானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வானத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அதுல இருந்து ஒரு வானவர் இறங்குறாரு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, இதுக்கு முன்னாடி இந்த முதல் வானத்துடைய வாசல் திறக்கப்பட்டதே கிடையாது, இது போல ஒரு வானவர் இறங்குனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வானவர் இறங்கி நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கம் வராங்க. அப்படி வந்து நிக்கும் போது நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவங்க சலாத்தை பரப்புறாங்க. இவங்களும் அதுக்கான பதில் சலாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த வானவர் ஒரு சுப செய்தியை சொல்றார். என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட அல்லாஹ் தாலா 2 விதமான வெளிச்சங்களை கொடுக்கறான். அது என்ன 2 விதமான வெளிச்சங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அபுசிர் நூரைன், அதாவது அபுசிர் நூரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான வெளிச்சங்கள். அதாவது அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஃபாத்திஹத்துல் கித்தாப்னு அழைக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது வெளிச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரா பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள். இது இரண்டுமே உங்களுக்கான 2 வெளிச்சங்கள். இதை நீங்க யாரு ஓதுறீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தன் புறத்துல இருந்து வெளிச்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அந்த வானவர் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து நமக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், வெறும் 7 வசனங்கள் கொண்ட அந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்துருக்கான், எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா நம்மளால எண்ணி பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பும் சங்கியும் இந்த ஃபாத்திஹா அப்படிங்கிற சூறாக்கு இருக்கு. என் அன்பிற்கினிய சகோதரிகளே, இது சம்பந்தமா ஒரு ஹதீஸும் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இதை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபு சயீத் பின் முஅல்லமா அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அந்த அபு சயீத் முஅல்லமா அப்படிங்கிற அந்த சஹாபி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி மஸ்ஜித் நபவியில தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியுடைய பேரை கூப்பிட்டு அழைக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி பதில் அளிக்கல. கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த சஹாபி என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் பக்கத்துல இருந்து கேக்குறாங்க, ஏ ரசூலல்லாஹ், நீங்க என்ன கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் கூப்பிடும் போது ஏன் நீங்க வந்து என்னுடைய அழைப்பை கேட்டு நீங்க ஓடி வரல அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, ஏ ரசூலல்லாஹ், நான் தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, உங்களுக்கு வாழ்வளிக்க கூடியதின் பக்கம் உங்களுடைய அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ் உங்களை அழைக்கும் போது அதுக்கு விரைந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு நினைப்பில்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு குர்ஆன்ல மிக மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லி கொடுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த பள்ளியை விட்டு வெளியில போகும்போது நீங்க அந்த அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபி ரொம்ப ஆர்வத்தோட ஆசையோட அந்த இடத்துல நின்று கேக்குறாங்க, அவங்க எப்ப வெளில போவாங்க, அப்பதான் அந்த அத்தியாயத்தை நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா எப்ப போவாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜித் நபியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி வராரு, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்களே இந்த மஸ்ஜிதை விட்டு போகும்போது என்கிட்ட நீங்க மகத்துவமிக்க ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மேன்மையும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் ஒரு அரபு குலத்தார்கள் கிட்ட பயணம் பண்ணி போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்களுடைய உணவு தேவைக்காக அந்த அரபு குலத்தார்கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உணவு கேக்குறாங்க. ஆனா அந்த அரபு குலத்தார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உணவு தரக்க மறுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரபு குல தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தேள் கடிச்சிருது. அப்படி தேள் கடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அங்க இருக்கக்கூடிய அறிவாளிகள், அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தலைவரை எப்படியாவது காப்பாற்றணும், அவருக்கு தேள் கடிச்சிருச்சு, அவரால் வலி தாங்க முடியல, அவரை எப்படியாவது பாதுகாக்கணும், அவரை காப்பாற்றணும், அந்த வழியில இருந்து அவருக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்றாங்க.
எந்த முயற்சியுமே பயனளிக்கல. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்கள் பேசிக்கிறாங்க, நம்மள தேடி ஒருத்தவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம போய் உதவி கேட்போம், ஒருவேளை அவங்க கிட்ட இதுக்கான மருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய தலைவர்களுக்கு வந்து தேள் கொட்டிடுச்சு, உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்குமா, அப்படி இருந்தா எங்களுக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் சொல்றாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு தோழர் சொல்றாரு, ஆம் எனக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தலைவர்கிட்ட போறாரு. போய் என்ன பண்றாங்க அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறாரு. ஓதுனதுதான் தாமதம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த தலைவர் அந்த வழியே இல்லாத மாதிரி மீண்டும் பழைய நிலைக்கு வராரு. இத பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு அவங்க உணவே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் சொல்றாங்க, நீங்க இந்த ஆட்டு மந்தையை நீங்க வச்சுக்கோங்க, இதுக்கான கூலியை நான் இதெல்லாம் கொடுக்கணுமா இல்ல வாங்கிக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல, நாங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்காங்க சஹாபாக்கள், அவங்களுடைய ஒவ்வொரு நிலையிலையும் ரசூலுல்லாஹ் இதுக்கு அனுமதி தந்திருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி ஆராயக்கூடிய ஒரு மக்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போய் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு யார் சொன்னது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பார்க்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க. அப்புறம் கேட்டுட்டு சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா இதை ஓதி பார்க்கலாம், அப்படி ஓதி பார்த்ததுக்கான விளைவா உங்களுக்கு ஆட்டு மந்தை கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமா நீங்க ஏத்துக்கலாம், அதுல ஒரு பகுதி நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நம்மள பெரும்பான்மையான மக்கள் நோய் நொடி அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல மருத்துவமனைகள் பெருகிட்டு இருக்கு. எப்படி ஒரு வீடு கட்டுறாங்களோ அது போல மருத்துவமனைகள் அங்கங்க கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அத்தியாயத்தை யார் ஒருவர் இஹ்லாஸான முறையில ஓதுறாரோ 70க்கு மேற்பட்ட நோய்களுக்கான நிவாரணம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு அப்படின்னு நம்ம தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் சின்ன சின்ன காய்ச்சல் ஏற்படுது, சின்னதா தலைவலி ஏற்படுது, இப்படி எல்லாம் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், மயக்கமாகி கலங்கி போய் கஷ்டத்தோட உட்காந்தோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு, இந்த நிலைமையில நம்ம எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைகள்ல எல்லாம் நம்ம கடந்து வரும்போது நம்ம கைகள்ல நம்ம வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமான இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதக்கூடிய மக்களா இருக்கும். எப்படி ஓதணும், இஹ்லாஸான முறையில ஓதக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். அப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்காங்க, 70க்கு மேற்பட்ட நோய்க்கான நிவாரணம் இருக்கு அப்படின்னு நம்ம தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்களுடைய வார்த்தை உண்மையானது. அதன்படி நம்ம என்ன பண்ணணும், செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த அமலை செய்யக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். இன்னும் ஒரு செய்தி வந்து சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வே சொன்னதான ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. அதாவது தொழுகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழுகையை வந்து 2 பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் இடைப்பட்டது, இன்னொன்னு வந்து தன்னுடைய அடியானுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், 2ஆ பிரிக்கிறான். அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் தொழுகையை ஆரம்பிச்சாரு அப்படின்னா தொழுகை வந்து சூரா ஃபாத்திஹா இல்லாம எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. அப்படி எந்த ஒரு மனிதர் சூரா ஃபாத்திஹா இல்லாம தொழுகிறாரோ அவருக்கு தொழுகையே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில சூரா ஃபாத்திஹாவை ஒரு மனிதர் ஓத ஆரம்பிச்சாரு அப்படின்னா அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் அப்படிங்கிற செய்தியை வச்சுதான் இந்த ஹதீஸை வந்து நம்ம சொல்லி காட்டுறாங்க. ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் அப்படின்னா, என்னுடைய அடியான் என்னை வந்து என்ன பண்ணிட்டான், புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியவனா அல்லாஹ் இருக்கான். 2வது வார்த்தையா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னை துதி செய்து விட்டான், அதாவது எனக்காக வேண்டி திக்ரு செய்யறான். அதாவது அர் ரஹ்மான் ரஹீம், அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையின் பொருள் பாத்தீங்க அப்படின்னா அவன் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையன் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது. 3வது வார்த்தை மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். 4வது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இருக்குது, என் அடியான் என்ன கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 5வது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இந்த வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இது வந்து என் அடியானுக்குரியது, என் அடியான் என்ன கேட்கிறானோ அதை வந்து
அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய முதல் 3 வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனுடைய வல்லமையும் அவனுடைய குதிரத்தையும் அவனுடைய தோற்றங்கள் எல்லா விஷயத்தையுமே அந்த வசனங்கள் வந்து சொல்லுது. அதுக்கு அடுத்ததாவது முதல் 4 வசனங்கள் அது முழுசா மையப்படுத்துது. அடுத்த 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாஹ்வுடைய இடத்துல நேர்வழியை கேட்கறத பத்தி சொல்லுது. 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு வந்து நம்மளுக்கு நேரான ஒரு பாதையை காட்டணும் அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குர்ஆனையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அத்தியாயமா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அத்தியாயத்தை அதிகமா நம்ம வாழ்வில் என்ன பண்ணணும், ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். நம்மளுக்கு பொதுவா தெரிஞ்சது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தனி சிறப்போட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், சஃபுல் மசானி அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஹம்து, அஸ்ஸலா, அஸ்ஸிஃபா, அர்-ருக்கையா, அல்-வாக்கியா, அல்-காஃபியா, சூரத்து துவா இப்படின்னு பல சிறப்பு பெயர்களை இந்த சூரா தன்னகத்துல வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூறாவை நம்மளுடைய வாழ்வில அதிகமாக ஓதி அதன் மூலம் நன்மை அதிகமா பெறக்கூடிய ஒரு நல்லறியார் கூட்டத்துல அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் புரிவானாக. நம்ம என்ன விஷயத்தை கேட்டோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து உதவி செய்வானாக.